Taste the Daily. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் உணவு சாப்பிட்டு 80 பேர் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். காட்டுமன்னார் கோவில் அருகே பஞ்சநல்லூர் கிராமத்தில் திருமண வரவேற்பு விழாவில் உணவு சாப்பிட்ட 80க்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனையில் 7 பேரும் 48 பேர் சிதம்பரம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் திருமண வரவேற்பு விழாவில் பரிமாறப்பட்ட உணவு ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விடியா திமுக அரசின் ஏவல் துறை முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி வார்டு உறுப்பினர்கள் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். வையாவூர் திமுக ஊராட்சி தலைவர் காமராஜ் அடிப்படை வசதி எதுவும் செய்யாமல் இருப்பதோடு மாதாந்திர கூட்டமோ கிராம சபை கூட்டமோ நடத்தாமல் கூட்டம் நடந்தது போல் ஆவணங்களை தயார் செய்து கிராம மக்களிடம் கையொப்பம் பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் வையாவூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி வட்டார வளர்ச்சி அலுவலர் வரும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொகுப்பு வீடு வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். தென்னக்கச்சி கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சுரேஷ் தொகுப்பு வீடு வழங்க கோரி 20க்கும் மேற்பட்ட முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இதுவரை வழங்கிய மனுக்களை கீழே கொட்டி குடும்பத்தினருடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நரிக்குறவர் இன பெண்ணால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி குள்ளக்கா பாளையத்தில் வசித்து வரும் சுஜாதா என்பவருடைய வீட்டின் பட்டாவை அவரது சகோதரியின் கணவர் கேட்டு துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மனவேதனையடைந்த சுஜாதா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அங்கிருந்த காவலர்கள் சுஜாதா மீது தண்ணீரை ஊற்றி தடுத்து நிறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 53 வயது நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். ஆலங்குடி செம்பட்டி விடுதி 4 ரோடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் கடைக்கு சென்று வீடு திரும்பிய 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் செல்லூர் 50 அடி சாலையில் முக்குளத்தோர் இளைஞர்கள் மீது விடியா திமுக அரசு நடத்தி வரும் போலி என்கவுண்டர்களை கண்டித்து தேவர் தேசபக்தி முன்னணி அமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது. தேவர் தேசபக்தி முன்னணி அமைப்பு மற்றும் முக்குளத்தோர் சேர்ந்த பல்வேறு அமைப்பின் சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல ரவுடி துரைசாமியின் குடும்பத்தினர் பங்கேற்றனர். இந்நிலையில் இந்த பேரணிக்கு அனுமதி இல்லை என கூறி போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று விடியா அரசை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பெண் ஒருவர் மகளுடன் தற்கொலைக்கு முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. விசிக செயலாளர் ராஜனிடம் 20 ரூபாய் வட்டிக்கு 45,000 ரூபாயை கார்த்திகா என்ற பெண் வாங்கியுள்ளார். 6 மாதங்களாக 9,000 ரூபாய் செலுத்தியுள்ள கார்த்திகாவால் தற்போது வட்டி கட்ட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அசலுடன் சேர்த்து கந்து வட்டியும் கேட்டு ராஜன் மிரட்டியதால் மகளுடன் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கார்த்திகா மண்ணெண்ணெயை ஊட்டி தற்கொலைக்கு முயன்றார். விடியா திமுக ஆட்சியில் கந்து வட்டி கும்பலின் அடாவடி அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் குழந்தைகளை ஒப்படைக்க கோரி தாய் மகளிர் காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி கணவரை பிரிந்து விவாகரத்து வழக்கு தொடர்ந்த நிலையில் குழந்தைகளை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் முன்பு உறவினர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார்.